ஹலோ காய்ஸ், பிக் பாஸ் 7 தமிழ் இப்போ லைவ் அப்டேட் நம்ம என்ன அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். யார் வெளியில் போகிறா அப்படின்றத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். என்ன நியூஸ் அப்படின்றது எல்லாமே வெளியே வந்துச்சு. யார் வெளியில் போகிறா, என்ன ஆச்சு, அதுக்கு என்ன காரணம் அப்படின்றதுலாம் இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த வாரத்துக்கு 3 பேர் தான் நாமினேட் ஆயிருந்தாங்க. யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா விசித்ரா, ரவீனா, விக்ரம். இவங்க 3 பேர் தான் நாமினேட் ஆயிருந்தாங்க. ஸோ இவங்க 3 பேர்லையுமே வந்து அதிகமாக ஓட்டு வாங்கினது யாருன்னு பார்த்தீங்கன்னா விசித்ரா தான் நிறையவே ஓட்டு வாங்கியிருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு தனி ரசிகர் பட்டாளம் இருக்கிறதுனால அவங்களுக்கு நிறைய ஓட்டுகள் விழுந்துச்சு. அது போக ரவீனா செகண்ட் இடத்துல இருந்தாங்க. 3வது இடத்துல தான் விக்ரம் இருந்தாரு. ஆக கன்ஃபார்ம் இந்த வீக்கெண்டோடைய எவிக்ஷன் விக்ரம் தான். விக்ரம் வெளியில போயிட்டாரு. ஸோ விக்ரம் தான் இந்த வீக்கோட எவிக்ஷன். ஆக்சுவலி விக்ரம் வந்து ஒரு நல்ல பிளேயரா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு நல்ல பிளேயராக தான் இருந்துட்டு இருந்தாரு. ஒரு நல்ல ஒரு கேங்கில் போய் சேர்ந்து அவர் விளையாடி இருந்தாருன்னா ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஆனால் அவர் போய் சேர்ந்தது பார்த்தீங்கன்னா மாயா பூர்ணிமா கூட தான் அவர் போய் சேர்ந்தாரு. மாயா பூர்ணிமா கூட சேர்ந்து அவர் ஒழுங்கான கேமை விளையாடினார்னா அப்படி கிடையவே கிடையாது. அவர் வந்து ஒழுங்கான கேம் விளையாடவே இல்லை. அவர் எல்லாருமே ரொம்ப ஆக்டிவாக பார்க்கணும் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே இருந்தாங்க. ஆனால் அவர் ரொம்ப ஆக்டிவாக இல்லாத ஒரு பர்சன். அவரோட கேம் வந்து ஒழுங்காக கணிச்சு எப்படி விளையாடணும், மாயா பூர்ணிமா வச்சு எப்படி விளையாடணுன்றது தெரியாமல் கடைசியில் அவங்களுக்கு ஏதோ போய் அடிமை மாதிரி அங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தார். இதை எடுத்துகிட்டு வா, அதை எடுத்துகிட்டு வா, தண்ணி எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி அவ்வளோ வேலை வாங்கினாங்க 2 பேருமே சேர்ந்து. ஸோ ஆக மொத்தத்தில் ரொம்ப டம்மி பீஸாக ஆகிட்டாங்க இவங்க கூட சேர்ந்து. அவனுங்க என்ன சொன்னாலும் இவன் செய்வான்டா அப்படின்ற மாதிரி தான் வந்து விக்ரம் ஆயிட்டாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஜட்டி மேட்டர் கூட இருக்கும். அதில் கூட என்னன்னா மாஸ்க்னா அதில் ஒன்றும் தப்பு இல்லையா அப்படின்னு அதில் ஊரே காரி துப்புச்சு. என்ன ஜட்டியை எடுத்து காமிச்சா உனக்கு ஓகே வாடா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த அளவுக்கு ஒரு அடிமையாக தான் வந்து பூர்ணிமாக்கும் மாயாக்கும் இருந்தாங்க. அதுவே வந்து விக்ரமுக்கு ஒரு பெரிய பின்னடைவை எடுத்துகிட்டு வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் வந்து இத்தனை நாள் வந்து விக்ரம் வெளியில் போகாமல் இருந்ததுக்கு முக்கிய காரணமும் மாயா பூர்ணிமா தான். மாயா பூர்ணிமா அந்த அளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டாங்க. இவன் வெளியில் போகக்கூடாது, இவன் நேம் வரக்கூடாது அப்படின்றதுனால. இது வேற எதுக்கும் இல்லை, அவங்களோட கேமுக்காக தான் இது எல்லாமே பண்ணிக்கிட்டாங்களே தவிர விக்ரமோட நல்லதுக்குன்னு நம்ம சொல்லவே முடியாது. அவங்க எப்படி இவனை யூஸ் பண்ணி இத்தனை நாள் பாதுகாத்துட்டு வந்தாங்களோ அந்த மாதிரி விக்ரமுக்கு வந்து அவங்களை யூஸ் பண்ணி கேம் விளையாட தெரியல அப்படின்னு தான் சொல்லணும். விக்ரம் வெளியில் போகிறதுக்கு முக்கியமான காரணம் மாயா பூர்ணிமா தான் இப்போ எல்லாமே சொல்லிட்டாராங்க. ஆனால் கிடையவே கிடையாது, மாயா பூர்ணிமா கிடையவே கிடையாது. இது விக்ரமோட தனிப்பட்ட கேம் மட்டும்தான். அந்த கேம் ஒழுங்காக விளையாடல அப்படின்றதுனால தான் மக்கள் இன்னைக்கு ஓட் போடாமல் வந்து விக்ரமை தோக்கடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லணும். அட்லீஸ்ட் அவர் லாஸ்ட் வீக் ஆச்சு உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு வெளியில் போனாரே அப்படின்றது தான் ஒரு மன நிம்மதியான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லணும். அட்லீஸ்ட் லாஸ்ட் வீக் ஆச்சு அவங்க ஃபேமிலி வந்ததுக்கப்புறம் மாயா பூர்ணிமா இப்படி தான் இருக்காங்க, மாயா பூர்ணிமா தான் இதெல்லாம் பண்ணாங்கன்றதையாச்சு இவர் வெளியில் தெரிஞ்சுக்கிட்டாரு. தெரிஞ்சுக்கிட்டு இவங்களை வந்து ஓகே இவங்களோட உண்மையான முகம் என்னது வெளியில் போய் தெரிஞ்சுக்காம உள்ளே தெரிஞ்சுக்கிட்டு அவங்க முகத்துக்கு நேராக தெரிஞ்சுக்கிட்டே வெளியில் போகிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா தான் பட்டுச்சு. அதை தாண்டி விக்ரம் எதுவுமே பண்ணல அப்படின்னு தான் சொல்லணும். விக்ரம் வந்து உண்மையாலுமே விளையாடி இருந்தார். அதாவது ஒரு சில வாரங்கள் ரொம்பவே நல்லா விளையாடினார். அந்த 5 ஸ்டார் வாங்கின டைமு அதிலலாம் நல்லாவே விளையாடிட்டு இருந்தார், நல்லா கேள்வி கேட்டார். அந்த மாதிரி ஒரு ஃபுல்லாகவே ஸ்டார்டிங்லேருந்து விளையாடி மாயா பூர்ணிமா கூட இல்லாமல் இருந்திருந்தார் அப்படின்னா விக்ரம் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல பிளேயராக இருந்திருப்பார் அப்படின்னு தான் சொல்லணும். பட் யார் சொல்லியும் வந்து விக்ரம் கேட்குறதா இல்லவே இல்லை. ஏன்னா முன்னாடியே வந்து அர்ச்சனா கூட சொல்லிட்டு இருந்தாங்க, நீ ஒழுங்காக உன் கேம் விளையாட மாட்டேற அப்படின்னு சொல்லி கூட ஒழுங்காக விளையாடல விக்ரம் அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? விக்ரம் வெளியில் போகிறதுக்கு முக்கியமான காரணம் விக்ரம் விளையாடாமல் இருந்தது தானா, இல்லை மாயா பூர்ணிமா கூட சேர்த்ததுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்றதெல்லாம் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இல்லை ஒருவேளை அர்ச்சனாவோட பேச்சை கேட்டு அப்போலேருந்தே ஒரு கேம் விளையாட ஆரம்பிச்சிருந்தா கண்டிப்பாக ஃபைனல்ஸ் வரைக்கும் போயிருப்பாரு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த மாதிரி பிக் பாஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா ஸ்கிரீன் டாக்கிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.